எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரா இட்லி பொடி நுணுக்க போறேன். இந்த இட்லி பொடி வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெட்டே போகாது. இது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் கொஞ்சம் அதிகமா செய்யறேன். நீங்க வந்து கொஞ்சமா செய்யறதா இருந்தாக்கா ஒரு டம்ளர் 2 டம்ளர் அப்படி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 1 கிலோ உளுந்து 1/2 கிலோ கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறேன். ஏன்னா 2 வீட்டுக்கு தேவை இல்லைங்களா, அதனால் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிடலாம், பொடி இட்லி ரெடி பண்ணும்போது போட்டுக்கலாம். அது மாதிரி நீங்கள் இந்த வெள்ளரிக்காய்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இது வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க. மொத்தத்தையும் திறந்து மூடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு குட்டி டப்பாவில் ஒன்று பெரிய டப்பாவில் ஒன்று போட்டு வச்சுக்கணும். நிறையா செஞ்சீங்கன்னாக்கா சின்ன டப்பா தீண்டோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை போட்டுக்கணும். பெருசாக டைட்டாக ஏர் டைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா செம்மையாக இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது தான். எல்லோரும் செய்கிற பொடி தான். தெரியாதவங்க பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம வாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பொடிக்கு தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்துருவோம். 1 கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தோல் எடுத்திருக்கேன். கருப்பு போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பொடி வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். நல்ல கலராக ரெட்டிஷாக இருக்கும் பார்த்தீங்களா, கடையிலலாம் அந்த மாதிரி தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புவாங்க. அதனால் நம்மளுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இட்லிக்கு உரப்பம் பார்த்தீங்களா, அந்த உளுந்து 1 கிலோ. 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா ரெட்டிஷாக புது மிளகாயாக பார்த்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து கலர் கம்மியாக உள்ள மிளகாய் எடுத்திங்கன்னா பொடி வந்து கலராக இருக்காது, கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 100 கிராம் மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா காரம் கொஞ்சம் கூட்டி நீங்கள் போட்டுக்கலாம், குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 200 கிராம் எள் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை எள்ளை விட கருப்பு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கருப்பு எள் 200 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 2 குடம் எடுத்திருக்கேன். 2 பல்பு மாதிரி 2 பெரிய பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுக்கக்கூடாது. பொடியெல்லாம் நுணுக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பொடியை போட்டு இந்த பூண்டையும் போட்டு 2 சுற்றி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அந்த பச்சை பூண்டு தான் பொடியை வந்து நல்லா வாசமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொடி சாப்பிடும்போது செம்ம வாசமாக இருக்கும். அப்புறம் என்ன எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் இருந்தால் வறுத்து போடுங்க. அது எப்படி இருந்தாலுமே பிசு பிசுன்னு தான் இருக்க போகுது. அதனால் நான் எப்பயுமே பொடி பெருங்காயம் தான் போட்டுக்குவேன், அதான் ஈஸி. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா தேவைப்பட்டவங்க போட்டுக்கோங்க, ஏன்னா கலராக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நுணுக்குனதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டிங்கனாக்கா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால காரம்லாம் கூடாது. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் இருக்காது. இது தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமா போட்டுக்கலாம். உப்பு வந்து கல் உப்பு தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எந்த சால்ட்டு போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இதுதான் தேவையான பொருள். இதை வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த அளவுக்கு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அளவுக்கு நம்ம இப்போ இதெல்லாம் நுணுக்கி எடுத்து வைக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அது எப்படி வறுக்க போகிறோன்னா, இது வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா உளுந்து, இதை வந்து 2 வாட்டியாக போட்டு வறுக்கணும். அது மாதிரி கடலைப்பருப்பும் 2 தடவை, அந்த மாதிரி நிறைய இருக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இதெல்லாம் வறுக்கலாமா. இட்லி பொடி வறுக்கிறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க, மிக்சியில் போய் ஒட்டிக்கும். அதனால் பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த உளுந்தம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட பெருசாக போட்டு வறுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து காமிக்கிறேன். ரொம்ப கருகி போயிடக்கூடாது. நல்லா ஈவனாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இந்த அளவுக்கு ஒருபட்டா போதும். இதுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா கருகி போயிடும். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா உளுந்தம் பருப்பையுமே வறுத்தணும். ஒவ்வொரு தடவை வறுக்கும் போதும் கொஞ்சம் அப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா தான் அந்த நல்லெண்ணெய் வாசமாக இருக்கும். அந்த பொடி வந்து வாசனை கொடுக்கும். இதெல்லாம் பழைய காலத்து முறை. எல்லா உளுந்தையுமே நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம கடலைப்பருப்பை வறுக்க போகிறோம். இது ஃபுல்லாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. பெரிய வானலாக இருந்தால் ஒரே தடவையில் வறுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக போட்டு வறுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பக்குவமாக கிடைக்கும்.
மொத்தமாக வைக்கும்போது ஒன்று வறுபட்டுருக்கும், இல்லைனாக்கா ஒன்று வறுபட்டுருக்காது. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். திரும்பவும் இதில் கடலை பருப்பை பாதி வரிய நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. டக்குன்னு வறுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ளேமை அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தீஞ்சிடுச்சுன்னா அப்புறம் பொடியோட வாசனையே மாறிடும். அந்த தீஞ்ச ஸ்மெல் தான் வரும், வாசம் வராது. பொறுமையாக வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்குது, அதையுமே நம்ம வறுத்து ஆற வச்சிடணும். கடலைப்பருப்பு வறுபட்டு இருக்குது. இப்போவே நான் கருவேப்பிலையே இது கூட போடுறேன். இது கூட போட்டு அப்படியே வறுத்துட்டோன்னா அப்படியே பக்குவமாக வந்துடும். தனியாக வறுக்கிறப்ப டக்குன்னு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ரொம்ப வறுபடணும்னு இல்லை. கருவேப்பிலை லைட்டாக அதில் ஃப்ரை ஆனாலே இந்த பொடி கூட போட்டு அரைக்கும் போது நல்லா பொடியாகிடும். கொஞ்சம் பச்சை மணம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு அப்படியே வறுத்து பொடியில் கொட்டி இந்த வறுத்தா பருப்பு கூட கொட்டி ஆற வைக்கணும். இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும். நம்ம இது மொறுன்னு ஆகணும்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் கருவேப்பிலை, அதனால் இவ்வளோ வந்தால் போதும். அது பொடி கூட நுணுங்கிடும். இதையும் எடுத்து அது கூட போடும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாயை போடும். வச்சுட்டே வறுத்துக்கோங்க. காரில் அடிக்கும். மிளகாய் வறுக்கும்போது காரில் அடிக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு இதில் போட்டுட்டிங்கன்னா காரம் ஏறாது. வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனாக்கா ரொம்ப காரம் ஏறும், தும்மிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக சூடு ஏறினா போதும். மிளகாயில் வறுபடணும்னு கிடையாது. லைட்டாக சூடு பட்டுச்சுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதனால தான் இதை வறுக்கிறது. குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் நம்ம பருப்பு கூடயே போட்டு இதை வறுத்துருக்கலாம். அதிகமாக இருக்கிறதால இது தனியாக வானலில் போட்டு வறுக்கிறோம். போதும், இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக எள்ளு வறுக்க போகிறோம். எள்ளு வந்து சூடான உடனே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிடணும். இல்லைனாக்கா வீடு பூரா தெரிச்சிடும். மூடி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். எள்ளு வந்து வறுபடும் போது நல்லா வெடிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா எல்லா இடமும் தெரிச்சிடும். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இதை மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அப்படியே வெடித்து அந்த சூட்லேயே அது வறுபட்டுரும். நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா வெடித்து வீடு பூரா கொட்டிடும், கீழே கொட்டிடும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ எல்லாத்தையுமே வறுத்துட்டு தாம்பாளத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு நம்ம நுணுக்க போகிறோம். வறுத்த பொருளெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கரகரப்பாக நுணுக்குனிங்கனாக்கா பல்லுலாம் போய் மாட்டோம். அதனால் நல்ல இந்த பாம்பே ரவா பதத்துக்கு நுணுக்குனிங்கனாக்கா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, பெரியவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பெருசாக நுணுக்குனிங்கனாக்கா கடுக்கு முடுக்குன்னு நல்லா பல்லுலாம் போய் மாட்டிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரவா பதத்துக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். பெருங்காயம், உப்பு எல்லாமே அதுக்கப்புறமா சேர்த்து நான் கலந்துக்கிறேன். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மிளகாவும் பருப்பும் சேர்த்து அரைங்க. அப்போ தான் வந்து மிளகா நுணுங்கும். பருப்போடு சேர்த்தா தான் மிளகா வந்து நல்லா நுணுங்கி பொடியாகும். வெறுமனே மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். பருப்போட சேர்க்கும்போது நல்லா நைஸாக நுணுங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி போட்டு பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே பொடி பண்ணியாச்சு. இது லாஸ்ட்டு. இதை பொடி பண்ணிவிட்டு இந்த பொடி கூட தான் நம்ம பூண்டெல்லாம் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டில் இருக்கிறதுல கொஞ்சமாக அரைச்சிட்டு அதில் நம்ம பொடி பூண்டு, பெருங்காயம், மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடி நுணுக்கியிருக்கேன். இதில் வந்து பூண்டு, பெருங்காயம், நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வேணால் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேன் கலருக்காக. பெருங்காயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பொடி பண்ண லாஸ்ட்டில் பொடி பண்ண பார்த்திங்களா, அதில் எல்லாம் போட்டு ஒரு சுற்றி ஒரு 2 தடவை லைட்டாக அடித்தா போதும். ரொம்ப நேரம் நுணுங்கணும்னு இல்லை. அடித்து இந்த மாதிரி பொடியே எடுத்து வச்சுக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை அதை நல்லா மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டிங்கனாக்கா நல்லா பொடியாக வந்துடும். சூப்பராக இருக்கும்.
எல்லாத்தையுமே நுணுக்கி இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நுணுக்கி கலந்து வச்சுக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கு கலந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு கலந்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. காற்று போகாமல் போட்டு வச்சுக்கணும். யூஸ் பண்ணுறத சின்னதில் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா பெருசில் போட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் பொடி. இல்லை சுட சுட இட்லியோட இந்த பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி பொடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.